குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் சௌந்தர்யா. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்லைன் கிளாஸு பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஜிடிஆர்பிக்குன்னு தனியாக போய் ஒரு அகாடமியில் சேர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் வந்து 25,000, 20,000, 15,000 இல்லாமல் வந்து நம்மளால் எந்த ஒரு அகாடமிலையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணவே முடியாது. பட் வந்து நம்ம விவிகே அகாடமி வந்து ரொம்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து சாரு ஒவ்வொன்றையும் யோசித்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அமௌண்ட்டு இவ்வளோ போட்டால் போதும், அவ்வளோ போட்டால் போதும்னு ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸு, மெட்டீரியல், டெஸ்ட்டு, கொஸ்டின் ப்ராக்டிஸு இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கார் சார். அப்படிங்கும்போது வந்து நம்ம மற்ற அகாடமியை ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து இந்த அகாடமியில் வந்து அமௌண்ட்டு நம்மளை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும், பட் வந்து கிளாஸுன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லி இருக்கும். டெய்லி 1 ஹவர் 1.5 ஹவர் இருக்கும். அதில் வந்து சார் என்ன டாபிக் நடத்துகிறாரோ அந்த டாப்பிக்கு வந்து என்ன பண்ணிடுவார்னா ஒரு 10 கொஸ்டின் இல்லாட்டி 15 கொஸ்டின் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவார். குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்புறம் அந்த அன்றைக்கி நடத்துனதை படிச்சுட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லுவார். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருந்தோம்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்து என்ன பண்ணுவார், அதை வந்து கொஸ்டின் அண்டு வித் ஆன்சரோடய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அதை முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த நாள் டாபிக்லேயே போவார். அது போக வந்து ஒரு சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு யூனிட்டில் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. 3 பார்ட்டாவோ இல்லாட்டி 2 பார்ட்டாவோ பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 பார்ட் 2 பார்ட் இருக்கிறதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் முடித்த உடனே வந்து அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருவார் சார். அப்புறம் வந்து ஒவ்வொரு இது பார்ட்டையும் முடிச்சு டெஸ்ட் வச்சு முடிச்சோடனே அடுத்து வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாகவே டெஸ்ட் வைப்பார். சார் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை மஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்படி ஒரு சில இதில் வந்து அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா, சார் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெக்கார்டு கிளாஸும் வந்து போட்டு விட்ருக்காரு. இந்த குறைஞ்சபட்ச அந்த அமௌண்ட்டில் வந்து சார் இவ்வளோ பண்ணுறாரு நம்மளுக்கு. அது வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, டீச்சர்ஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி வந்து நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து நான் கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் படிச்சுட்ருக்கேன். சார் வந்து போடுற ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்காக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு சில நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து அமௌண்ட் இவ்வளோ இருக்குது அதிகமாக இதவே வந்து அதிகம்னு சொல்லி அதுலேயும் வந்து சார் இன்னும் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நம்மளுக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னா சார் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இங்கிலீஷ் மீடியம் வேணுமா, இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. தமிழ் மீடியம் வேணுமா, தமிழ் மீடியம் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கணுமா, இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறாங்க. தமிழில் கிளாஸ் எடுக்கணுமா, தமிழில் கிளாஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்மளுக்காக வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த விவிகே அகாடமி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. சார்கிட்ட படிக்கிறது வந்து நான்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி டவுட்டாக கேட்டுகிட்டே இருப்பேன் சார்கிட்ட. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சார் என்ன பண்ணுவார்னா, நான் ஒவ்வொன்றும் கேட்குறத வந்து சின்ன பிள்ளைத்தனமாக கேட்டுட்ருப்பேன். அது எல்லாத்துக்குமே சார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஒன்றுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை. ஒன்று தெரியலையா அதை கேட்டோம்னா அவர் வாய்ஸ் போடுவார். அப்படி இல்லாட்டி அதுக்கான வீடியோ அனுப்புவார். இது எனக்கு தெரியலைங்க சார். கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு புரியலன்னு சொல்லி மட்டும் பாருங்கள். புரியலன்னு சொன்னால் அது திரும்ப நம்மளுக்கு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் வந்து அடுத்த டாப்பிக்கே போகிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றையும் வந்து நம்மளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸு. மெட்டீரியலும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. டெஸ்ட்டும் வந்து சாரு 40 கொஸ்டின் கொடுத்துருவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி டைமும் ஒதுக்கிடுவார். இந்த நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு லிங்க்குன்னு போடுவார். அதை இன்னைக்கு போடுறாருன்னா சாரு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் நீ எழுதிக்கலாம்னு சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் படிக்காமல் எழுதக்கூடாது. அதுக்கான கண்டென்ட்டை வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். படிச்சிருக்கோம், படித்ததுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. படிக்காமல் எழுத வேண்டாம் அப்படின்னு டைம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி படித்து இது பண்ணுங்கன்னு சொல்லுவார் சார். அது போக சார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸுன்னு போடுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும், இந்த ஃபேமிலி கேர்ள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு தக்கன மாதிரியே கொண்டு போகிறாரு. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாருன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதை அவங்க படிச்சிருவாங்க உடனே. ரொம்ப அதிகமாக எடுக்காம ரொம்ப கம்மியாக எடுக்காம ஒரு மிடில் லெவலில் தான் கொண்டு போயிட்டுருக்காரு. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் சார் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த அட்டம்ப்டில் எப்படியாவது நான் டீச்சர் ஆகணுன்ற ஒரு கனவோட படிச்சுட்ருக்கேன். ஏன்னா சக்ஸஸ் ஆகணும். நம்ம என்ன மாதிரி இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் வந்து இந்த அகாடமியில் சேர்ந்து படித்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆகணும். நான் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நான் பேசுவேன். சாரோட இதில் வந்து பேசுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எல்லா பேரும் வந்து படித்து வந்து நல்லபடியாக பயன்பெறதுக்கு வந்து நம்ம அகாடமி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து சேர்ந்து படித்து ஒரு நல்ல நிலமையில நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கோட தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதனால் வந்து நம்ம அகாடமிக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கிளாஸ் எடுக்கிற சாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து விவிகே கெமிஸ்ட்ரி அகாடமியில் படிச்சுட்ருக்கேன். கோச்சிங் வந்து 6000 பே பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறாங்க. சாரோட டீச்சிங் பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நல்லா நடத்துவாங்க. ரொம்ப நிதானமாக நடத்துவாங்க. ஏதாவது டவுட்டுனாலும் நம்ம உடனே கேட்கலாம். சார் வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் அடுத்த டாபிக் போவாங்க. வேறு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சார்ட்ட ஈஸியாக கேட்க முடியுது. அதனால் ரொம்ப டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன டாபிக் நடத்துகிறாங்களோ அதை வந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஈவினிங் கொஸ்டின் கொடுத்துரும்போது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நல்ல மெமரி ஆகுது. அதில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற கொஸ்டினில் ஏதாவது டவுட்னாலும் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக வீடியோ போட்டு கொடுத்துருவாங்க சார். அதே மாதிரி ஒரு யூனிட் முடித்தோன்னா அந்த யூனிட்க்கு தனியாக டெஸ்ட் வைப்பாங்க. டாபிக் வைஸாகவும் டெஸ்ட் வைப்பாங்க, யூனிட் வைஸாகவும் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் சார் போட்டுருவாங்க. அதனால் நமக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின் நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது நமக்கு நல்ல மெமரியில் இருக்கும். அதே மாதிரி பேசிக்ஸ் கூட தெரியாதவங்களுக்கு கூட சார் நடத்துகிறது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பிரேக் விட்டுருப்பாங்க. அவங்களுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாமே கூட வந்து சார் வந்துட்டு மெதுவாக நிதானமாக சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நடத்திட்டே இருக்கும்போது இது இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே பண்ணுவாங்க. கோச்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து சுபஸ்ரீ. நான் விவி கெமிஸ்ட்ரி அகாடமியில் யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். ஃபீஸ் வந்து 6000 பே பண்ணியிருக்கிறேன். 6000க்கு ஏற்ற மாதிரி சார் வந்து மெட்டீரியல்ஸ் அண்டு ரெக்கார்டிங் கிளாஸ் அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி நமக்கு அப்பப்போ அனுப்பிடுவாங்க. நமக்கு இப்போ என்ன டாபிக் வேணுமோ அந்த டாபிக் உள்ள மெட்டீரியல் நமக்கு வேணும் அப்படின்னு உடனே கேட்டாலும் சார் வந்து நமக்கு பிடிஎஃப்பாக அனுப்பிடுவாங்க. எந்த டவுட் இருந்தாலும் எப்போனாலும் சார்கிட்ட கேட்டாலும் சார் உடனே வந்து அதை நமக்கு சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த டாபிக் போவாங்க. டெய்லி இப்போ என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அந்த டாபிக்கு டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து சார் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி சாருக்கு அனுப்பும்போது நமக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அதை நமக்கு விளக்கம் தேவைப்பட்டாலோ சார்கிட்ட நம்ம உடனே இந்த கொஸ்டின் எனக்கு இப்போ டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம சார்கிட்ட சொன்னால் அந்த கொஸ்டினை வந்து சார் உடனே நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக நம்ம வேறு ஏதாவது நம்ம படிக்கும் போச்சில் கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக டவுட் இருந்துச்சு, யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம எப்போனாலும் சாருக்கு ஒரு மெசேஜோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது கால் பண்ணாலோ நமக்கு உடனே சார் வந்து அதை சால்வ் பண்ணிடுவாங்க. டெய்லி அவங்க எடுக்கிற கிளாஸஸ் வந்து நல்லா நீட்டாக நிதானமாக எடுப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் சிம்பிளாக நம்ம மனசில் பதிகிற மாதிரி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஈஸியான வேர்ட்ஸ் வச்சு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது நமக்கு பழசு ஞாபகம் இல்லைனா கூட சார் சொல்கிறத வச்சு நம்ம படிக்கும் போச்சில் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓ இப்படி தானா அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். நம்ம என்ன தான் காலேஜில் படிச்சிருந்தாலும் சார் சொல்கிற ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். ஓ இதுதான் இப்படி தான் வருமா, இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நமக்கு டவுட்டெல்லாம் கிளியர் ஆகுது. நமக்கு என்ன டவுட்டுனாலும் எப்போனாலும் சாரை கால் பண்ணால் சார் வந்து உடனே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. குட் மார்னிங்.
என் நேம் ஜி ஆசை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு. நான் 1.5 மாதமாக ஷார்ட் வந்து கோச்சிங் கிளாஸ் படிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் 11th 12th ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அதனால் கிளாஸ் வேணால் நான் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்டை சொல்லியிருந்தேன். மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் சரியாக அதை படிக்க முடியல. ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. ஷார்ட்டை கிளாஸ் அட்டன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஆனால் அந்த டயத்தில் சாருடைய நல்ல கிளாஸு தெளிவாக எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது கிளாஸில் நம்ம கவனிக்கிறதுனால. டவுட்டு கிளாஸ் நடத்தும்போது நம்ம ஏதாவது டவுட் கேட்டோம்னா அதை உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி மற்ற டயத்தில் எப்போ கால் பண்ணி கேட்டாலும் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெளிவாக நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப இந்த சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஃபீஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் 2 3 இடத்துல வந்து ஃபீஸ் விசாரித்தேன். ஆனால் அங்கெல்லாம் அதிகமான அமௌண்ட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் தரத்தில் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் தரமாக இருக்குது. நல்லா தெளிவாக நடத்துகிறாங்க. சாரு இப்போ இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். சாரும் எங்களை வழி நடத்துவாங்க. இங்கே ஏன்னா நம்ம படிக்கிற இடத்துல அவ்வளோ வெட்டுமே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. டெஸ்ட்டு டெய்லி வைப்பாங்க, வாரமும் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து மார்க் கம்மியாகிட்டுன்னா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருப்பாங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ மற்றபடி கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். பாடமும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் சரியான விளக்கம் கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணுறோம், நம்ம எதுவும் புரியாமல் இருந்தவங்க இந்த கோச்சிங் கிளாஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. நான் எத்தனையோ கிளாஸ் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இது வந்து புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து நான் உண்மையாக இது சந்தோஷப்படுறேன் நம்ம சேர்ந்ததில். நான் ஆரம்பத்தில் சேர்ந்ததுன்னா இன்னும் அதிகமாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இப்போ சார் வந்து இப்போ நான் ஒரு யூனிட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2வது யூனிட் போயிட்டுருக்கேன். என்னுடைய இது நல்லா தெளிவாக நடத்துகிறாங்க. ஆர்கானிக்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்ல தெளிவாக நடத்துகிறாங்க. ப்ராக்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஒவ்வொருக்கும் நம்ம ஆன்சரு சொன்ன பின்னாடி தான் அடுத்ததுக்கே நடத்துவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கேன். இங்கே படித்தோம்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, படித்து நம்ம வேலைக்கு போயிடலாம்னா. ஸோ தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். டிஆர்பி கிளாஸஸ் வந்து என்னோடய கரியரில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் கிளாஸஸ் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரோடது எனக்கு கிடச்சிச்சு. கம்மியான ஃபீஸ் தான் சொன்னாங்க, 6000. பட் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாஸ் வந்து வீக்லி 5 days வைக்கிறாங்க. இந்த கிளாஸஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கான்செப்ட் வந்து எல்லாமே புரியாதது நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித்து கொஸ்டின்ஸோட பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் கூட சார் அனுப்புகிறாங்க. வீக்லி டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நடக்குது. அப்புறம் ஒரு யூனிட் வைஸ் டெஸ்ட் நடக்குது. ரொம்ப இந்த டெஸ்ட்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்மியான ஃபீஸில் என்னடா நல்லபடியாக முடியுமா அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது நான் இப்போ தான் இறங்கியிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பாக உள்ளே போகணுன்னு. ஆனால் உண்மையிலே வந்து சாரோட கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கான்செப்ட்லாம் கிளாரிட்டியாக இருக்குது. எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. கண்டிப்பாக க்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம எந்த டவுட் கேட்டாலுமே சார் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. கம்மியான ஃபீஸில் ஒர்த்தான ஒரு கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ரேர் தான். எல்லாருமே மேக்ஸிமம் அபோவ் 10,000 அது மாதிரி தான் வாங்குவாங்க டிஆர்பினாவே. ஏன்னா இப்போ காம்படிஷன் ஹெவியாகிடுச்சு. அதுலேயும் வந்து கம்மியான ஃபீஸில் வந்து சார் பண்ணித்தரது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இது ஹெல்ப்பாக இருக்கலாம். பட் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஜாபுக்கு போயிட்டு தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிட்ருக்கேன் நான் இப்போ தான் என்னோடய ஸ்டடீஸை. அதுக்கு காரணம் வந்து சார் தான். சார் வந்து அன்னன்னைக்கு நடத்துகிறத
படிச்சிருங்கம்பாங்க. அவங்களுடைய எல்லாமே அவங்க சொல்கிற வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாவே போதும். அந்தளவுக்கு டெடிகேஷனாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இதில் க்ராக் பண்ணலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே க்ராக் பண்ணலாங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. டெஸ்ட்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கொஸ்டின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களுடைய இதில் ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டு நீங்கள் பண்ணுறீங்க. எப்படி பண்ணலான்னு எங்ககிட்ட கேட்குறீங்க. தேங்க்யூ வெரி மச் சார்.